வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உப்பு மஞ்சள்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. அதில் நம்ம காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுருங்க. மூடி போட்டு பாருங்கள். இப்போ நல்லா அதில் உள்ள பூச்சியெல்லாம் வந்து அந்த சுடு தண்ணியில் போயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு வேறு பாத்திரத்தில் அள்ளி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. லெமன் 1/2 லெமன் அதையும் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கலருக்காக தான். இதில் காரம் இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இதில் கறி மசாலாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. இப்போ 1/4 மணி நேரம் அதை அப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க 1/4 மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் மசாலா போட்டு வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தோடனே கிண்டிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் சென்று தான் கிண்டணும். அடியிலேருந்து எடுத்து விடுங்க, வேகட்டும். இப்போ வாங்க திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடும் நல்லா திருப்பி விட்டுருவோம், நல்லா வேகட்டும். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுருங்க, அப்போ தான் எண்ணெயெல்லாம் அதிலே எடுத்துரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து